சேனலை பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு இப்போ ஒரு பதிவு போடுறோம், அதை பாருங்கள். பிரயோஜனமான பதிவு. என்ன, இன்றைக்கி உடம்பில் எந்த இடத்துல அரிப்பு இருந்தாலும், கை காலில் மோஷன் போகிற இடத்துல, யூரின் போகிற இடத்துல, தொடையில், கழுத்தில் எங்கே அரிப்பு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பாருங்கள். இது குப்பாமேனி இலை. இந்த இலையை பாருங்கள். இந்த இலை எங்கே வேணால் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், விளைஞ்சிருக்கும். இதை பாருங்கள். இந்த கீரையை எடுத்துக்குங்க. இதை மாதிரி ஒரு 10 கீரை எடுத்துக்குங்க. இது அம்மன் பச்சரிசி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையும் பார்த்துங்க. இந்த கீரை எடுத்துங்க. இந்த கீரையும் பார்த்துங்க. நல்லா பாருங்கள். இந்த கீரையை இது எங்கேயுமே கிடைக்கும். இதுவும் தோட்டத்துங்களில், கிரவுண்டுங்களில் கிடைக்கும். இந்த கீரையை எடுத்துங்க. இதை வேப்பங்கொழுந்து இது பாருங்கள். வேப்பங்கொழுந்து 10 இலை வேப்பங்கொழுந்து எடுத்துக்கிட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துங்க. இந்த வேப்பங்கொழுந்து, இந்த கீரையெல்லாம் நல்லா 2 தண்ணியில் 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. மண் இருக்கக்கூடாது, டஸ்ட் இருக்கக்கூடாது. அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு என்ன பண்ணுங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு இருக்குதோ அந்த இடத்துல பூசிட்டு வாங்க. பூசி அரை மணி நேரம் கழித்து குளிங்க. இது தொடர்ந்து 1 வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அரிப்பு இருக்காது, நமைச்சல், படை எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும், க்ளீனாகிடும் உடம்பு. இது 1 வாரம் செஞ்சுட்டு வாங்க. இதை செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்